நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நமது மனதில் எதிர்மறை எண்ணங்களை வளர விட்டிருப்போம். அவற்றை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் விட்டால் ஆக்டோபஸ் போல் நம்மை முழுமையாக ஆக்கிரமித்துவிடும். அப்படி மனதில் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை விரட்டுவதற்கான வழிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளராமல் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கும் உடைந்து போகக்கூடாது. இது தற்காலிகமானது. இதை நம்மால் கடந்து போக முடியும் என எண்ணுவது மிகவும் முக்கியம். உடல் நலம் போல் மனநலனும் மிகவும் முக்கியம். எந்நேரமும் எதையாவது சிந்தித்துக் கொண்டு அன்று அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ, இப்படி செய்திருக்கலாமோ என எண்ணி குழம்பிக்கொண்டே இருப்பது மனதுக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் நல்லதல்ல. மன ரீதியான அழுத்தமில்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள் மனச்சோர்வு, மனநோய் ஏற்பட வழிவகுக்கும். மன அழுத்தம், பதற்றம் போன்றவை நம் உடலின் செயல்பாடுகளில் தாக்கத்தை உண்டாக்கி நம் மனம் கட்டுக்குள் இல்லாமல் அலைபாயும். இதற்கு நம் மனதை, சிந்தனையை கட்டுப்படுத்துவது அவசியம். இதற்கு தியானம் மிகவும் உதவும். தியானம் செய்வதால் மனம் ஒருநிலைப்படும். மன பதற்றம், மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து வெளியே விடுவது நல்ல பலனை தரும். தியானம் செய்வதும் அமைதியான சூழலில் அமர்ந்து நமக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பதும் நல்லது. மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம். மனதில் தோன்றும் வேண்டாத எண்ணங்களை மாற்ற நம் கவனத்தை வேறு விஷயங்களில் கொண்டு செல்லலாம். நமக்கு பிடித்த புத்தகம் படிப்பது, படம் பார்ப்பது, நகைச்சுவை நிகழ்ச்சிகளை கண்டு களிப்பது, இனிமையான பாடல்களை கேட்பது என பிடித்த விஷயங்களில் கவனம் சென்றால் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாது. கைகளை வீசிக்கொண்டு ஒரு நீண்ட வாக், நடை நடந்து பாருங்கள். இதனால் நம் மனம் லேசாகும். நம் மனதை காயப்படுத்திய நிகழ்வுகளை நினைத்து பார்க்காமல் இருப்பது நல்லது. அப்படியும் அவை நம் மனக்கண் முன் வந்தால் அதனை புறந்தள்ளிவிட்டு ஒரு நல்ல காபி அல்லது டீயோடு பிடித்த நண்பருடன் கைபேசியில் உரையாடலாம் அல்லது தொலைக்காட்சியில் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மனதுக்கு பிடித்த வேலையை செய்யும் போது எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாது. ஓவியம் வரைவது, துணிகளை மெஷினில் போடாமல் கையால் துவைப்பது, சமைப்பது, நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவது போன்றவை செய்ய மனம் தெளிவடையும். பயணங்கள் எப்பொழுதுமே மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தினசரி வாழ்க்கையில் இருந்து சற்று வேறுபட்டு செல்ல மனம் சலிப்படையாமல் புது விஷயங்களில் மனம் ஒன்றி உற்சாகம் ஏற்படும். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஒரு லாங் டிரைவ் போவது ஆகியவை எப்பொழுதும் நம் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள உதவும். எதை கண்டும் துவளாத மனம், எண்ண குதிரையை அதிகம் ஓட விடாமல் இருப்பது, மனக்குழப்பத்தை தவிர்ப்பது, இவற்றோடு புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் மனம் ஆரோக்கியமாகவும் வேண்டாத சிந்தனைகள் அற்றதாகவும் இருக்கும். நல்ல தூக்கம், சத்தான உணவு ஆகியவை நம்மை புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் வைத்திருக்கும். உடல் நலத்துடன் மனநலமும் சிறப்பாக இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். இந்த செயல் தவறாக நிகழும் போது எதிர்மறை எண்ணம் உருவாகிறது. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, கல்வி கற்பதில் உண்டாகும் சிரமங்கள், காதல் தோல்வி, உடல் மற்றும் மன ரீதியான உபாதைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படுகின்றன. இவை சில நேரம் தவறான முடிவுகளை நோக்கி செல்ல வைக்கும். எதிர்மறை எண்ணங்களின் மிகுதியால் பலர் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். உலக சுகாதார மையம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் உலகில் ஒவ்வொரு ஆண்டும் 8 லட்சம் பேர் தற்கொலையில் ஈடுபட்டு உயிரிழப்பதாகவும், அதில் 15 முதல் 29 வயதுக்குள் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் 10ஆம் நாள். தற்கொலை உணர்வை தடுப்பதற்கு முதலில் நமக்குள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை களைய வேண்டும். சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு உள்ளது. நம்மை சுற்றியுள்ளவர்கள் எத்தகைய சிந்தனையில் இருக்கிறார்கள் என அவர்களின் மனநிலையை அறிந்து செயல்பட வேண்டும். எதிர்மறை எண்ணங்களின் அறிகுறிகள் சமுதாயத்திலிருந்து விலகி தனிமையில் இருத்தல், தற்கொலை மற்றும் மரணம் குறித்து அதிகமாக பேசுதல், தேவையில்லாத மாத்திரைகள் மற்றும் ஆபத்து ஏற்படுத்தும் பொருட்களை வாங்குதல், போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல், எப்போதும் பதற்றத்துடன் இருத்தல், எளிதில் எரிச்சல் அடைதல், தூக்கமின்மை, கவனமின்மை, சரியாக சாப்பிடாமல் இருப்பது, மன அழுத்தம், மனநல பாதிப்பு, குற்ற உணர்ச்சி, நம்பிக்கையின்மை போன்றவை எதிர்மறை எண்ணங்களின் அறிகுறிகளாகும். தீர்வுகள்: உங்கள் பிரச்சனையை நம்பிக்கையானவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். பாதிப்பின் தாக்கம் இதனால் குறையும். தீர்வுகளை பற்றி யோசிக்க முடியும். எப்போதும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் சூழலிலேயே வாழுங்கள். மனதுக்கு பிடித்த மகிழ்ச்சியை தரும் சிறு செயல்களை கூட செய்யுங்கள். பிறர் என்ன கூறுவார் அப்படின்னு யோசிக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். தனியாக இருப்பதை தவிர்த்து
உங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களுடன் நேரத்தை செலவிடலாம். இது மன மாற்றத்துக்கு உதவும். உங்கள் பிரச்சனை என்ன, அது எப்படி ஏற்பட்டது போன்றவற்றை எழுதி படித்து பாருங்கள். இந்த செயல்முறை தீர்வுக்கான வழியை அறிய உதவும். எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். எதிர்பார்த்தபடி நிகழாமல் போகும்போது அதுவே மன அழுத்தத்தை உண்டாக்கும். ஆகையால் நிகழ்கால நடப்பை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்மால் செய்ய இயலாத, கவலையை ஏற்படுத்தும், பதற்றத்தை உண்டாக்கும் விஷயங்களை பற்றி யோசிப்பதை தவிர்க்கலாம். அடுத்தவர்களுடன் உங்களை எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அனைவரும் தனித்துவமானவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மன அமைதி, நிம்மதி உண்டாக தியானம், உடற்பயிற்சி, யோகா அல்லது விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபடலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.